உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப் ஃபாலோவர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. விஎஃப்எஸ் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சதாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸு அண்ட் கேண்டிடேட் டிசிப்ளின் அப்படின்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டுட்டேன். எதுக்காகனா மேக்ஸிமம் நான் இப்போ இன்னும் ஒரு 1 மந்தில் கடவுள் புண்ணியத்தால் விசா ஸ்டாம்ப் ஆகிட்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கடந்த 7 மாதமாக நான் எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தனும் அதுபோல் செய்ய முடியாதபடி என்னால் போகலாம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோடய டோட்டல் வீடியோஸ்லையும் என் நம்பரை போட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால எல்லோரும் ஒரு வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே எனக்கு ரிப்ளைக்கு வந்துடுவீங்க. இத்தனை நாள் இந்த 7 மந்த்ஸில் நானும் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு மினிமம் 5 மினிட்ஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே கம்பல்சரி ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும். இப்போ வந்து விஎஃப்எஸ் முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். மேபி 1 or 1.5 மந்த்துக்குள்ளே நான் மேபி ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா என்னால் அது போல் ரிப்ளையே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர்ற ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் பண்ண முயற்சிக்கிறேன். வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இந்த ஹாய் மெசேஜ்னு போட்டு அலப்பறைகள். எதுக்கு எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுறீங்க? நீங்கள் வந்து என்னை எதற்காக தொடர்பு கொள்கிறீங்கன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1 மினிட்டில் சொல்லி முடிங்க, வாய்ஸ் நோட்டாக. இல்லையா உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலை எனக்கு அனுப்பிச்சிட்டு வேகன்சி தொடர்பான என்கொயரியாக இருந்தால் அதை சொல்லி முடிச்சிருங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நான் ஒன்று என் மொபைல்லே உள்ள நோட் புக்லேயோ அல்லது என் செல்லுலேயோ இல்லாமல் இல்லை பேனாவால் எடுத்து ஒரு பேப்பர்லேயோ என்னோடய நோட்லேயோ டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்குவேன். இல்லைனா நீங்கள் இந்த இடத்த ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு நானும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஹாய் மெசேஜ் சொல்கிறீங்க, அடுத்தது ப்ரோன்றீங்க. ஒன்று நான் உள்ளே போய் பார்த்துட்டு நான் அப்படியே கடந்து போயிடுவேன். நீங்கள் வெறும் ஹாயும் ப்ரோன்னு சொல்லி வச்சிங்கன்னா நான் அப்படியே பார்த்துட்டு நான் கடந்து போயிடுவேன். ஒரு கேண்டிடேட் டிசிப்ளின்ல இந்த விஷயமும் வரும். நான் அந்த என்னோடய கடந்து லாஸ்ட்டு காணொலி, இந்த காணொலி அப்டேட் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டு காணொலியை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பாருங்கள். நீங்கள் என்கிட்ட எனக்கு நீங்கள் உற்றார் உறவினர் கிடையாது, ஓகேங்களா? நேரடியாக பழகின ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரு யூடியூப் மூலமா என்னை எதுக்காக பார்த்துட்டு எதுக்காக என்னை தொடர்பு கொள்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் இது, உங்கள் ப்ரொஃபைல் இது அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு சூட்டபிளான ஒர்க்கு எங்கே கேட்கலாம், எங்கே போகலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம், இப்படி ஐடியாவை கேட்க விரும்புனீங்கன்னா முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிச்சி விடுங்க. ப்ரொஃபைலை எப்படி அனுப்பணுன்ற டிசிப்ளினுக்கும் நான் லாஸ்ட் வீடியோ அதான் பார்க்க சொல்கிறேன். கேண்டிடேட் டிசிப்ளின், ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ன்ற வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ஹாய் மெசேஜ் போடுறது, ப்ரோன்னு மெசேஜ் போடுறது, ஒரு மெசேஜை போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் நேரம் வரையும். நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், எனக்கும் நேரம் வரையும் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. உங்களோட ஒரு மெசேஜாக நான் சாட் பண்ணிகிட்டு இருக்குது. நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை என்ன கணக்கில் அது மாதிரி பண்ணுறீங்க? அது ஒரு டிசிப்ளினான அப்ரோச்சா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது வேண்டாம், ஓகேங்களா? நான் ஒரு தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப்புன்ற ஒரு வீடியோஸ் மூலியமாக என்ன விதமான அவேர்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது தொடர்பாக தானே நீங்கள் என்ன தொடர்பு கொள்வீங்க. அப்போ அது தொடர்பான வந்து என்கொயரி நீங்கள் பண்ணும்போது அதுக்கான பேப்பர்ஸோட டக்குன்னு ஒரு முடிச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொல்லி வச்சா தான் நான் கேட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணணும்னு எனக்கே தோணும். என்கிட்டன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த யூடியூபரோ எந்த ஏஜென்சியோ எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் ஹாய் ப்ரோ சாரு இப்படி ஒரு வார்த்தையோட நிப்பாட்டி வச்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக கூப்பிட்றீங்கன்னு எனக்குன்னு தெரியும். எல்லாமே எனக்கு 4 குரூப் இருக்குங்க. சென்னை சரௌண்டிங்கில் நான் 10 வருஷமாக வந்து கனரக வாகன ஓட்டுநர் தொழிலில் இருந்ததால் எனக்கு அது சம்மந்தமான 2 குரூப் இருக்குது. 1000 பேர் மெம்பர்ஸாக உள்ளது. எனக்கு அதில் பார்த்துட்டு அந்த குரூப்லேருந்து என்னை வந்து லோக்கல் அஃபீஷியல்ஸ் யாராவது என்னோடய டிரைவர்ஸ் யாராவது கூப்பிட்றாங்கன்னு நான் நினப்பேனா, யூடியூப்பை பார்த்துட்டு வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வேலைவாய்ப்புக்காக என்னை கூப்பிட்றீங்கன்னு நான் நினப்பேனா, அவங்க நம்பர் சேவ் பண்ணியிருக்காது. எதுக்காக சொல்ல வரேன்றதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். நாங்கள் இந்த கடந்த 6-7 மாதத்தில் ஃபார்ம் பண்ண எங்களோட மெயின் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹங்கேரிக்கு, ஸ்லோவேனியாவுக்கு, லாத்வியாவுக்கு, பல்கேரியாவுக்கு, இப்படி லித்வேனியாவுக்கு, இப்படி 5 நாடுகளுக்கு பல கேண்டிடேட்ஸ் பிரிஞ்சு அழகாக 40-50 பேருக்கு மேலே செலக்ட் ஆகிட்டதால் ஹங்கேரி ட்ரக்கர்ஸ் கிளப்னு ஒரு குரூப்பு, லித்வேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்னு ஒரு குரூப்பு, லாத்வியா ட்ரக்கர்ஸ் கிளப்னு ஒரு குரூப்பு, ஸ்லோவேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்னு ஒரு குரூப்பு, பல்கேரியா ட்ரக்கர்ஸ் கிளப்னு ஒரு குரூப்பு, இப்படி 5 குரூப்பாக எங்கள் கேண்டிடேட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுகளை பிரித்து அந்த குரூப்பில் எல்லோரும் மெசேஜ் போடுற கண்டென்ட் படி நாங்கள் வகைப்படுத்திட்டோம். ஏன்னா நான் இனிமேல் மெசேஜ் போட முடியல, ரிப்ளை பண்ண முடியலனாலும் அதில் உள்ள செலக்டட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணிப்பாங்க. அப்படின்னு எங்கள் குரூப்பில் இருக்கிற 600க்கும் மேலான மொத்த நண்பர்களை இப்படி 5 விதமான நாடுகளுக்கு செலக்ட் ஆகிருக்கவங்களை எல்லாரையும் 5 குரூப்பாக அப்படி தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? மெயின் குரூப்பில் இனிமேல் எங்களோட மெயின் குரூப் எல்லோரும் மொத்தமாக இருக்க மெயின் குரூப்பில் ஜஸ்ட் ஒரு வேலைவாய்ப்பு ஆடு, ஃப்ரெஷருக்காக அவங்களுக்கான கைட்லைன்ஸ் இது மட்டும்தான் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் ஆட் பண்ணணுன்னு என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் மெயின் குரூப்பில் என்னென்ன நீங்கள் சொல்லணும், உங்கள் பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த், ஹெவி எடுத்த வருஷம், உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது 5ஐயும் முதல்ல நீங்கள் சொன்னால் மட்டும்தான்
உங்களை நான் சேவ் பண்ணிக்கிட்டு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 10 செகண்ட் கூட ஆகாது. என் மொபைலில் உங்கள் ஊரையும் பேரையும் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்ச அந்த மெசேஜை அந்த ஃபியூச்சரில் உங்கள் சேட்டை நான் பார்க்கும்போது அதில் உள்ள குவாலிஃபிகேஷன் கேட்டகரி படி உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸை டக்குன்னு சொல்ல முடியும். எல்லாமே டைம் சேவ், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த், ஹெவி எடுத்த வருஷம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இல்லை ஆல்ரெடி ஃப்ரெஷராகவே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு கேண்டிடேட்ஸாக எப்படி டிசிப்ளினாக ஒருத்தர் அப்ரோச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபைலாக எல்லாத்தையும் தொகுத்து வச்சுருப்பீங்க. என் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், லாஸ்ட் வீடியோவை. அதுபோல் ஃபைலாக இருந்ததுன்னா உங்கள் ஃபைலை அனுப்பிச்சிட்டு என்னை குரூப்பில் ஆட் பண்ணுங்கள், ஏதாவது வேலைவாய்ப்பு வந்தால் நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு இருந்தால் அது மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஹாய் ப்ரோ, சாரு, ஹவ் ஆர் யூ, இது போல் டைம் வேஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கிற எந்த வீடியோ, எந்த மெசேஜையும் எனக்கு தயவுசெய்து அனுப்பாதீங்க. நான் ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா? தென் நம்ம குரூப்லன்னு இல்லை, உலக அளவில் எந்த நாட்டில் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு ஹங்கேரி ட்ரக்கர்ஸ் கிளப்பு, லாத்வியா ட்ரக்கர்ஸ் கிளப்பு, லித்வேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்பு, ஸ்லோவேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்பு, பல்கேரியா ட்ரக்கர்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி 5 வகையில் செலக்ட் ஆகிட்டு விஎஃப்எஸ்க்கு வெயிட் பண்ணுறவங்க, விஎஃப்எஸ் முடிச்சிட்டவங்க, ஃப்ளைட் ஏற போகிறவங்க, அங்கே ரீச் ஆனவங்க, இப்படி எல்லாரும் அவங்க எந்த நாடோ அந்த நாடு சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களோட நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்க அந்த குரூப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஏஜென்சி மூலிமா போகிறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த ஏஜென்சி மூலிமா மூவ் ஆனவங்களாலும், செங்கனுக்கு மூவ் ஆனவங்களாக இருந்தாலும், ஆக போகிறவங்களாக இருந்தாலும், செலக்ட் ஆகிருந்தால் மட்டும் இந்த நாடு சார்ந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு என்னை அப்ரோச் பண்ணுங்கள். அதில் எல்லோரும் மெசேஜ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை, உங்கள் டவுட்டை கேட்டுக்கிட்டு நண்பர்களாக அவங்களோட நண்பர்களாகிட்டு போய்க்கலாம். அதுபோல் நாடு சார்ந்த குழுக்களில் எந்தவித ஏஜென்சியை பற்றின குறைகளையும் சொல்லக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இது கம்பேரிசன் பண்ணக்கூடாது, உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதில் எதையுமே போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நாங்கள் வந்து வகுத்து வச்சுருக்கோம், ஒரு சிஸ்டமாக வகுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தாலும் என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம மெயின் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்களோட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேயாவது லித்வேனியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். லித்வேனியா வாட்ஸ்அப் குரூப், லித்வேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்பில் இருந்தீங்கன்னா பின்னாடி செலக்ட் ஆகி வரவங்களை கைட் பண்ணலாம். லித்வேனியாவில் உள்ள நிறைய கம்பெனி டிரைவர்களோட கம்யூனிகேஷனில் இருக்கலாம். அதே போல் தான் ஸ்லோவேனியா, ஹங்கேரி, பல்கேரியா, லாத்வியா, இப்படி எல்லா நாட்டுக்கு போகிறவங்களோட கான்டாக்டோடையும் நாங்கள் தொடர்பில் தான் இருக்கோம். ஸோ எங்களை வந்து ஒரு அஃபிஷியல் நிர்வாகமாக நினச்சி அதுபோல் அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான டிசிப்ளினோட நேர விரயத்தை குறைக்கிறது போல் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வந்து உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் சொல்லி நாங்கள் உங்களை வந்து ஈஸியாக பதிலை கொடுத்து டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். நாங்கள் எங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கரெக்டான விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. ஹாய் மெசேஜ் அலப்பறைகள்ன்ற டாப்பிக்லேயே தான் இதையும் சொல்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நம்பர் இருக்குன்றதுக்காக கண்ணா அப்படின்னான்னு அப்படியே தேவையில்லாத மெசேஜ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எந்த வழிகாட்டுதலாக இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்டு பெற்றுக்கிறதுல உங்கள் திறமை அது. ஓகேங்களா? அப்போ தான் எங்களுக்கு நேர விரயமாகாது. எங்களோட பர்சனல் லைஃபு, எங்களோட அஃபிஷியல் லைஃபையும் நாங்கள் ஜேர்னியை இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு பயணத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. ஹாய் மெசேஜ் அலப்பறைகள் கண்டென்ட் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.